இப்போ கிட்னி ஸ்டோனுக்கு வந்துருச்சு. ஒரு தடவை வந்துருச்சுன்னா, கண்டிப்பாக நீங்க நல்ல துளசி ஜூஸு, கொள்ளு, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு, பார்லி இதெல்லாம் அதிகமாக உணவுல சேர்த்துக்கணும். தண்ணி நார்மலா குடிக்கணும். கம்மியா குடிக்கக்கூடாது. அதே போல சிறுநீர் வந்தா அடக்கி வைக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் டயட். இப்ப பால் வடியும் பழங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பழங்கள் சாப்பிடக்கூடாது. விதை நிறைந்த பழங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொய்யா, மாதுளம், கத்திரிக்காய், தக்காளி இது சாப்பிடக்கூடாது. அதே போல பால் வடியும் பழங்கள், பப்பாயா, புரியுதுங்களா, வாழைப்பழம், இதே வாழைத்தண்டு சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிசுப்பானது உங்க ஸ்டோன் மேல போய் உட்கார்ந்து ஸ்டோனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சப்போட்டா பழம் நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போட்டா விதை ஒரு 10 எடுத்துட்டு அரைச்சி தண்ணியில போட்டு கலந்து வடிகட்டி குடிச்சிடலாம். இந்த மாதிரி துளசி நிறைய எடுத்து குடிக்கலாம். கொள்ளு தண்ணி வேக வச்சு கொள்ளு ரசம், தண்ணி கொள்ளு சூப்பு, நார்மலாகவே வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கொள்ளு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு அந்த கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க டெய்லி கூட ஜூஸாக குடிக்கலாம். அதே போல் வெள்ளை பூசணி, சுரக்காய் இதெல்லாம் ஜூஸாக எடுக்கணும். நிச்சயமாக கிட்னி ஸ்டோன் கரைந்து வெளியே வர கடைப்பிடித்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும்.